Praise the Lord. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு எல்லாமே விளைச்சல் எப்படி விளைகிறது என்று தெரியும் தானே. இந்த நாளிலும் கூட ஒருவேளை விதையை விதைக்கிறவர்கள் நான் தான் விதைச்சேன், நான் தான் அதற்கு தண்ணீர் பாய்ச்சினேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய மாறை தட்டி கொள்ளலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நம்ம விதைக்கிறதுனால ஒன்றும் கிடையாது, நீர் பாய்ச்சுகிறதுனால ஒன்றும் கிடையாது, அதை விளைய செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நமக்கு சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் மனது வைத்தால் முடியாது. ஒருவேளை மனுஷ உதவினாலே நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் என் தேவன் மனது வைத்தார் என்று சொன்னால், என் தேவன் நம்மை நினைத்தார் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவரால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி அறிக்கையிட்டு நம்முடைய காரியங்களை அந்த கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நம்மை விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆம் ஆண்டவரே, உம்மால் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையை சரி செய்து மாற்ற உம்மால் ஆகும் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறோம். நாங்கள் எங்கள் ஜெபத்திலே கேட்டுக்கொள்ளுகிற காரியங்கள், யாருக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோமோ அந்த காரியத்தில் என் தேவனாகிய கர்த்தரின் கரம் கூட இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், எல்லாவற்றையும் எங்களுக்காக மாற்றி போடுகிற உடைய கரத்தில் நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.